Glory to Jesus. உன்னால் முடியாத காரியங்கள் தேவனால் இயலும், தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு அல்லது ஒழுக்கநெறி என்று சொல்லக்கூடிய காரியங்கள் மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் தேவனால் அது கூடும். தேவன் அதை மனிதனுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கும் பொழுது ஒருவன் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொன்ன காரியத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். ஞான தீபம் என்கிற புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிற காரியம், உங்களுக்கு முக்தி வேண்டுமானால், முக்தி என்று சொல்லும்பொழுது அது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு இவைகளை குறிக்கிறது. உங்களுக்கு முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை பார்க்கிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு வேண்டுமானால், முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை பார்க்கிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. இதை விட என்னங்க வேணும்? ரட்சிப்பு அவரால் மட்டும்தான் முடியும். ஆக மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும்னு சொன்னால் அது முதல்ல ரட்சிப்பை தான் குறிக்குது, அப்புறம் தான் மற்ற எல்லாமே. இன்றைக்கு உன்னுடைய நிலை என்ன?